தமிழ் சினிமாவில் டாப்ல இருந்த பல நடிகர் நடிகைகளை பாரதி ராஜா தான் அறிமுகப்படுத்தி வச்சாரு. அவர் அறிமுகப்படுத்தி தமிழ் மக்கள் மனசுல இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சிருக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் யார் யாருன்னு பார்ப்போம். ராதிகா சரத்குமார் 1978 கிழக்கே போகும் ரயில்ல பாஞ்சாலிங்கிற கதாபாத்திரத்துல பாரதி ராஜா இவங்களை அறிமுகப்படுத்தினாரு. இன்னைக்கு தாய் கிழவி வரைக்குமே ராதிகா கோலிவுட்ல சிக்ஸர் அடிச்சிட்டு இருக்காங்க. நாளைக்கு செத்தா கூட நானா போய் சுடுகாட்டுல படுத்துக்குவேன். சக்கரை பிரஷர் எதுவும் கிடையாது, அம்புட்டு வலுவு. தென் ராதா அலைகள் ஓய்வதில்லை படத்துல பாரதி ராஜா இவங்களை அறிமுகப்படுத்தினாரு. ஸோ 80s 90sல ரஜினி கமல்னு சூப்பர் ஸ்டார்களோட நடிச்ச இவங்க ஸ்டார் நடிகையா மாறியிருந்தாங்க. தென் பாத்தீங்க அப்படின்னா ரேவதி மண் வாசனை படத்துல முத்து பேச்சிங்கிற கதாபாத்திரத்துல இவங்களை அறிமுகப்படுத்தியிருந்தாரு. பாரதி ராஜா அறிமுகப்படுத்தின ரேவதி தேசிய விருதுகளை வாங்குற அளவுக்கு சிறந்த நடிகையா மாறியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரேகா கடலோர கவிதைகள்ல இன்னைக்குமே மறக்க முடியாத கதாபாத்திரமா இருக்கக்கூடிய ஜெனிஃபர் டீச்சர் கதாபாத்திரத்துல இவங்க அறிமுகப்படுத்தியிருந்தாரு. கமலோட புன்னகை மன்னன் உட்பட நிறைய நல்ல படங்கள்ல ரேகா வந்து நடிச்சிருக்காங்க. தென் பாத்தீங்க அப்படின்னா பிரியாமணி பருத்தி வீரன்ல முத்தலகா எல்லார் மனசுலயும் பதிஞ்சிருக்கக்கூடிய பிரியாமணியை வந்து தமிழ் சினிமாவுக்கு பாரதி ராஜா தான் அறிமுகப்படுத்தினாரு. 2004 கண்களால் கைது செய்யப்படத்து மூலியமா இவங்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. இந்த மாதிரி ஹீரோயின்ஸ் மட்டும் இல்லாம கார்த்திக், நெப்போலியன், பாண்டியன் மாதிரியான ஹீரோக்களையுமே பாரதி ராஜா வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸோ பாரதி ராஜா அறிமுகப்படுத்தினதுலேயே யார் யாரு உங்களோட ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.